செகண்ட் சாப்டர்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் சாப்டருடைய ஒரு டர்னிங் பாயிண்ட்டுக்கு வரப்போறோம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், பகவத்கீதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இதுதான். அதை இன்னைக்கு பார்க்கலாம். பேரு டாபிக் கிடையாது, அந்த பேரை ஒரு வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிரபாத் எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, நார்மல் ஜென்ரல் பீப்புள் கூட சொல்ல முடியாது, ரொம்ப கீழ்த்தரமான பீப்புள் அன்னைக்கு இருந்தாங்கல்ல, ஹிப்பீஸ் இருந்தாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு அன்னைக்கு என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தே ஹாவ் டூ கான்செப்ட்ஸ். வாழ்க்கை அப்படிங்கிறது இட்ஸ் மென்ட் ஃபார் என்ஜாய்மெண்ட். ஒன்று, வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லடா, இந்த வாழ்க்கையோட எல்லாம் முடிஞ்சது அப்படின்ற கான்செப்ட் இருந்தாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, யோகம், இஃப் யூ டூ சம் டிரான்ஸ்சென்டல் யோகா, அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஃபாரின் கண்ட்ரியில் நிறைய யோகா சிஸ்டம் நிறைய ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஓஷோலாம் அன்னைக்கு தான் ரொம்ப அதிகமாக இருந்தார். அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னது, நீ என்ன இல்லை கடவுளோட ஒன்னா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை பிரேக் பண்றதுக்கான புக்கு தான் என்ன பண்ணார் பிரபாத் நம்மளுக்கு டேரக்டா கொடுத்துருக்காரு. நீங்க எந்த ஸ்லோகத்தை எடுத்தாலும் அதை பிரேக் பண்ற மாதிரி தான் ஆன்சர்ஸ் இருக்கு. அருவாதிகள், பிரம்மவாதிகள், மாயாவாதிகள், பௌதிகவாதிகள், இதே தான் மறுபடியும் வரும். அதனாலதான் பிரபாவுடைய பிரணாமத்தில் என்ன சொல்றோம், நிர்விசேஷ சூன்யவாதி. நிர்விசேஷம் அப்படின்னா எம்டினஸ், ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். சூன்யவாதி அப்படின்னா இதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது, வாழ்க்கை அனுபவிச்சு போடா அப்படின்னு சொல்றது. நிர்விசேஷம்னா நம்ம எல்லாரும் கடவுளோட கலந்துடலாம் அப்படின்னு சொல்றது. ரெண்டு விஷயத்தை, ரெண்டு கான்செப்டை பிரேக் பண்றதுக்கு பிரபாத் கொடுத்தாரு. நமக்கு இந்த கான்செப்ட் இப்ப கிடையாது, நமக்கு யாரும் இந்த மாதிரி ஃபால்ஸ் கான்செப்ட் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பகவத்கீதையில இன்னும் கொஞ்சம் கான்செப்டை தெரிஞ்சு முயற்சி பண்ணலாம். நம்முடைய பக்தி அதிகப்படுத்தக்கூடிய கான்செப்ட் என்ன பண்ணலாம், தெரிஞ்சு முயற்சி பண்ணலாம். அது மற்ற புக்ஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஸ்லோகம் படிக்கலாம். இன்னைக்கு 38, 37 இல்லை படிக்கணும். 37 வரவே இல்லை இன்னும். ஓகே. ஹதோ வா ப்ராப்ஸசி ஸ்வர்கம் ஜித்வா வா மோக்ஷசே மஹீம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருதநிச்சயः. Being killed, you will attain heaven. Being victorious, you will enjoy the earth. Therefore, rise, O son of Kunti, and fight with determination. கிருஷ்ணர் சொல்றாரு, உத்திஷ்ட, எந்திரடா சொல்றாரு. கடைசியில் நம்ம சொல்ற வரைக்கும் சொல்லி பார்க்கிறோம் அட்வைஸ். எந்திரிக்க மாட்டோம், அப்படியே மரம் உட்காந்துருந்தாங்க. கடைசியில் என்ன சொல்லுவோம், கப்பன் ஒரு முதல் வச்சு எந்திர போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது போல என்ன பண்றாரு கிருஷ்ணர், ஒரு முதல் வைக்கிறார், உத்திஷ்ட எந்திரி சொல்லி சொல்றாரு. எந்திரி சண்டை போடு. என்ன பண்ணாரு, ஒரு உத்வேகப்படுத்துறாரு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுறா அப்படி பேசுறாரு. நீ ஜெயிச்சாலும் உனக்கு நல்லதுதான், தோத்தாலும் நல்லதுதான். சண்டை போடாதான் பிரச்சனை. ஜெயிச்சா இந்த உலகத்தை அனுபவிக்க போற, தோத்தா அந்த உலகத்தை அனுபவிக்க போற. ரெண்டுலயும் உனக்கு என்னதான், வின்-வின் சிச்சுவேஷன் தான். நீ போர் புரியல அப்படின்னாதான் உனக்கு பெரிய பிரச்சனை வரும். இந்த உலகத்துல உனக்கு பிடிக்காது, அந்த உலகத்துக்கு உனக்கு அதனால போக முடியாது. அதுல ரெண்டுமே என்னதான், லாஸ் சிச்சுவேஷன். அதனால என்ன பண்ணு, எந்திரி சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, இங்க அவனுக்கு பௌதிகமான ஆசைகளை முதல்ல காட்டுறாரு. முதல்ல ஒருத்தர் எப்படி உள்ள கூட்டிட்டு வர்றது, ஆன்மீகத்துக்கு பௌதிகமான ஆசைகளை காட்டுதான் கூட்டிட்டு வரும். உள்ள வாங்க, கிருஷ்ணர் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும், உள்ள கூட்டிட்டு வரும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லுவோம், இந்த உலகத்துல பிரச்சனைகள் தான் இருக்கும், இந்த உலகத்துல பிரச்சனைகள் நம்ம விடுபடவே முடியாது. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தான், பிரச்சனை வாய்ந்த உலகம் தான் அப்படின்னு அடுத்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ்வளவு கிருஷ்ணனுடைய தவறைன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் நீங்க பிரச்சனையில எந்த அளவுக்கு பக்தியில முன்னேறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க பக்தர்கள் சொல்லிட்டு என்ன பண்றோம், பிரச்சனைகளை பாசிட்டிவா மாத்திடுவோம். அப்புறம் பார்த்தோன்னா குந்தி மகாராணி பிரார்த்தனை மாதிரிதான், கிருஷ்ணன் அதிக பிரச்சனையை கூட நல்லமா கேட்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல வரும்போது உள்ள பிரச்சனையே வேணாம்னு சொல்லி வந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டோம், அதிக பிரச்சனைய குடும்பத்துல கேட்க ஆரம்பிச்சோம்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகாமல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரல, 180 டிகிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரல. ஏன்னா அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் நீங்கள் பிரச்சனையை என்ன பண்ண முடியாது, தவிர்க்கவே முடியாது. ஆனால் என்ன பண்ணுறோம், முட்டாள்தனம் எல்லாருமே பிரச்சனை தவிர்க்கலாம், பிரச்சனை தவிர்க்கலாம் ஓடிட்டு இருக்கும். முடியவே முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும், நம்மளால பிரச்சனையால பாதிப்படையாமல் இருக்க முடியுமே தவிர பிரச்சனை நம்மளால என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. அதை முன்னாடியே சொன்னவன் புரிஞ்சுக்க மாட்டான். பிரச்சனை கண்டிப்பாக வரும்ப்பா, அதுலேருந்து எப்படி பாதிப்படையாமல் இருக்கிறது. அதுக்கு நான் நைட்டு பாதிக்க போயிட்டு வந்துடுறேனே, நான் போய் குடிச்சிட்டா என்ன பண்ணுவேன், எனக்கு பிரச்சனையே மறந்து போயிடும், நான் அப்படியே பழகிறேனே அப்படின்னு சொல்லுவான். அது நல்லது கிடையாது இல்லையா. அப்போ என்ன பண்ண, இந்த புக் கொண்டு வரணும். அது அப்படிதான் இருக்கு. அவனுக்கு போதையில் இருந்தால் அவனுக்கு என்ன தெரியல, பிரச்சனை வந்தால் அது ஒன்றும் தெரியல, எல்லாத்தையும் மறந்து தூங்கிட்டு இருக்கான் இல்லையா. தூங்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே வேறு விதமான போதை, இங்கே வேறு விதமான போதை, அவ்வளோதான் விஷயம். அங்கே தாழ்ந்த போதை, இங்கே பக்தி அப்படின்ற போதை இல்லையா. அங்கே என்ன பண்ணுறான், பிரச்சனையை மறக்கிறதுக்கு ஏதோ குடிச்சிட்டு ஒரு தற்காலிகம் மறந்துருக்கான். இங்கே அவன் பயிற்சி என்ன கிடைச்சிட்டு, அவனுக்கு பயிற்சி கிடைச்சிருச்சு. பயிற்சி வந்ததுனால அவனுக்கு எந்த பிரச்சனை தான் அது பெருசாக பாதிப்பு கொடுக்கறது கிடையாது. அதான் என்ன சொல்றாரு, ஹதோவா பிராப்தி சொர்க்கம் ஜித்வா வா மோக்ஷசே மஹி தஸ்மாத் உத்திஷ்ட கவந்தேய யுத்தாய கிருத நிச்சய. மோக்ஷதி அப்படின்னா அனுபவிக்கலாம் சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டார். கிருஷ்ணன் என்ன சொல்ற, நம்ம கிட்ட அனுபவிக்க முடியாதா இந்த உலகத்துல, உலகம் கஷ்டம் நிறைஞ்ச உலகம், இந்த உலகத்து துன்பம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாருல்ல. ஆனால் ஆரம்பத்துல என்ன சொல்றாரு, அவரே ஜாலியா இருக்கலாம், உள்ள வரப்பா, உள்ள வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, ஸ்கூல்ஸ்ல சொல்றாங்கல்ல, இந்த ஸ்கூலுக்கு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும், யூ ஹேவ் அ வெரி பிளிஸ்ஃபுல் ஸ்கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல போனா கண்டிப்பா பிளிஸ் இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். காலேஜ்ல சொல்றாங்கல்ல, உள்ள வந்து பாருங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட், உள்ள கூப்பிட்ற வரைக்கும் நல்லா தான் இருக்கும், உள்ள போனா தெரியும் அதுக்கப்புறம் என்ன டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா காலேஜ் ஓனர்ஸ்க்கும் எல்லா காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் தெரியும், உள்ள வந்துட்டான்னா ப்ரெஷர் தான் தெரியும். ஆனால் வெளில அட்வைஸ் பண்ணும்போது என்ன பண்றாங்க, நல்ல அழகான பொண்ணுங்களை பசங்களை வெளில உட்கார வச்சு நல்லா காத்தோட்டமாக அவங்க 2 பேரும் பேச வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க. பசங்கள்லாம் பார்த்துட்டு வாவ் நல்லா இருக்கு இந்த காலேஜ், நான் போனால் இந்த காலேஜ் தான் போகணும்னு சொல்லி போவோம். இல்லை போன போய் பார்த்தா தெரியும், அந்த ஃபோட்டோ வச்சு அந்த பொண்ணு பையனும் காலேஜில் இல்லைன்னு தெரியும். அந்த மாதிரி தான் பகவான் என்ன பண்ணார், முதல்ல உள்ளே இழுக்கிறாரு, சாம்பிள் கொடுத்து உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளார வச்சு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் வேலையை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போகும்போதே போட்டுறாங்கல்ல, எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் போட்டுருக்காங்க. எல்லாரும் உள்ளே போனால் தெரியும் அறுத்து உள்ளார என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா. அந்த மாதிரி தான் எல்லா கடையிலையும் ஃபஸ்ட்டே சிரிச்ச போதோட கொடுத்துடுவாங்க, உள்ளே போனால் தெரியும் எவ்வளோ லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாமே எப்படி தான், இதெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சதான். சொல்கிறா உள்ள வாப்பா, ஹாப்பியா இருடா, என்னடா இப்படி இருக்க, சண்டை போடுற, சண்டை போட்டு ஹாப்பியா இரு, போனா அங்கே போ, இருந்தா இங்கே சண்டை போட்டு ஹாப்பியா இருடா அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணர் இப்படி யூஸ் சொல்ல மாட்டேன். அடுத்த சோகத்தில் பாருங்க அப்படியே மாற்றி சொல்றாரு. சொன்னார்ல சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி சொன்னார்ல, அடுத்த சோகத்தில் என்ன சொன்னார் பாருங்க. சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாப்பமவாப்ஸ்யசி. கிருஷ்ணருக்கு பயம், ஐயோ இவன் எங்கடா என்ஜாய் பண்ணு சொல்லி சொன்ன உடனே என்ன பண்றான், என்ஜாய்மெண்ட் மூடுக்கு போயிடுவானோ அப்படின்னு நினைச்சு அடுத்த சொல்ல சொல்றாரு, ஜாக்கிரதை படுத்துறாரு. பி ஈக்குவல் இன் ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ், இன் கெயின் ஆர் லாஸ், இன் விக்டரி ஆர் டிஃபீட், engage in the battle, you will not incur any sin. அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்லிட்டாரு, சமபுத்தியோட இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷமோ துக்கமோ, லாபமோ நஷ்டமோ, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, வெற்றியோ தோல்வியோ, எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும், நீ சமபுத்தியோட பாருப்பா. எப்ப நீ சமபுத்தியோட பார்த்து உன்னுடைய சண்டையை போட ஆரம்பிக்கிறியோ, உன்னால என்ன பண்ண முடியாது, உனக்கு எந்த விதமான பாவமும் வந்து சேராது அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் சொன்ன விஷயம் என்னன்னா, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கொண்டு நான் எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு சொன்னேன். நல்லா அனுபவிக்கலாம்ப்பா, நீ இந்த சொந்தக்காரன் போட்டு சொல்றேன், என்கிட்ட காசு பணம் வந்தா என்ன பண்ணுவாங்க, வேற சொந்தக்காரன் கண்டிப்பா வந்தே தீருவாங்க, எங்கெங்கோ தான் வந்துடுவாங்க, மாமா வச்சாங்க உறவோட எல்லாம் வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் கையில காசு இருந்தா போதும் எல்லாம் வந்துடுவாங்க சொந்தக்காரன். அதனால நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ சொன்ன இல்ல, ஐயோ சொந்தக்காரங்களாம் செத்து போயிடுவாங்க, நான் எப்படி சந்தோஷமா இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, நிறைய சொந்தக்காரங்க இன்னும் வருவாங்க இல்லையா, சந்தோஷமா இருக்கலாம்.
இல்லை பாவம் வந்து சேர்ந்துருமே, பாவம்லாம் ஒன்றும் வராதுப்பா, நீ சண்டை போடலனாதான் என்ன வரும் உனக்கு, பாவம் வரப்போ. அதான் இந்த சொல்றதை சொல்றேன். ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அர்ஜுனுடைய ஒவ்வொரு கேள்வி என்ன பண்ணாரு, நீங்க வந்து பிரேக் பண்ணிட்டே வராது, சண்டை போடு பாவம் வராதுன்னு சொல்லி சொல்றேன். You have explained by verse 33 and the verse following it that I will attain sin by not fighting. Since I will be giving up my duty, but still I should not fight because sin will arise from killing brahmanas and gurus in a war to gain a kingdom. இதை நான் கமெண்ட்ஸ் படிக்கிறேன், கேளுங்க. இது வந்து அர்ஜுன் கேட்கக்கூடிய கொஸ்டின் மாதிரி இருக்கு. கிருஷ்ணா நீ சண்டை போட்டு சொல்றேன், சண்டை போடுறேன், ஆனா சண்டையில கூட பிராமணர்களின் குரு என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது இல்லையா? தம்பிகளை கொல்லலாம் சரி பரவாயில்ல, ஆனா முன்னாடி இருக்கிறது யாரு, பிராமணனாகிய குரு, ரெண்டுமே இருக்கு. யாரு, துரோணாச்சாரியர், அவர் எப்படி கொல்ற, அது பாவம் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கேட்கிறேன். கிருஷ்ணர் பதில் சொல்றார், it is not so. You will not incur sin by killing them when you are fighting with a desire for liberation. The transcendence of Sakama to Vishkava, whose goal is Atma Jnana, liberation, is made in this verse. Okay. This is explained in this verse. இங்க என்ன சொல்றாரு, உனக்கு சண்டை போடுறதால பாவம் வராதுப்பா, குரு கூட சண்டை போடுறதால பாவம் வராது. ஏன் வராது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரீசன், குரு என்ன பண்றாரு, முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க, நீ வந்து தூக்கிட்டு இருக்க குரு கிட்ட சண்டை போட போற கிடையாது. குரு வந்து முன்னாடி நின்று இருக்கார், சண்டை போட தயாரா இருக்கார். அவர் சண்டை போட தயாரா இருக்கும், நீ என்ன பண்ணலாம், அவன்கிட்ட கண்டிப்பா சண்டை போடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன்னா குரு எக்ஸ்பெக்ட் பண்றாரு உங்ககிட்ட சண்டை போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நீ அவரோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யலாம், அதான் என்னது, அவதான் நின்று இருக்காரு, போட்டா சண்டை. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நீ ஒரு குருன்னு சொல்ற இல்ல, குரு என்ன பண்றாரு, இப்ப போர் ரெடி ஆயிட்டாரு, குரு பண்ற வேலையை நீ பண்ணி ஆகணும்ல, நீ சண்டை போடு இல்லையா? குருவே சண்டை போடுறாரு, பிராமணனே சண்டை போடுறாரு, அப்புறம் சத்தியன் உனக்கு என்னடா சண்டை போடுறான் இல்லையா? மூன்றாவது, குரு புத்தினே அவன் சண்டை போடுவாரு, குருக்கு நல்ல புத்தி இருக்கு, ஏன்னா தர்ம யுத்தம் அப்படின்ற புத்தி இருக்கு. அப்ப நீ சண்டை போடணும்னு என்ன தெரியுமா அர்த்தம், நான் குருவை காட்டிலும் புத்திசாலியா இருக்கும். குருதான் முட்டாள்தனமா சண்டை போடுறாரு, நான் அப்படிலாம் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ற, நீ குருவை காட்டிலும் மேல ஒரு படி போக முயற்சி பண்ற. இதுதான் என்னது, குரு செய்யக்கூடிய பெரிய பாவம். 3 ரீசன் சொல்லிட்டாரு அவரு. இந்த ரீசன் நம்ம யோசிக்கணும், இதுல இருக்க டேரக்டா இருக்காது, பட் அவன் என்ன பண்ணலாம், யோசிச்சு தெரிஞ்சு முயற்சி பண்ணலாம். இது படிக்க இந்த மாதிரி நாலேஜ் என்ன பண்ணுவார், கொடுப்பார். 3 விஷயம் தான் அதான் இங்க சொல்றாரு, நீ சண்டை போட்டா பாவம் இல்லப்பா, சண்டை போடாம விடுறதுதான் பாவம். ரீசன் என்ன, இந்த 3 ரீசன் தான் சொன்னவங்களுக்கு. Being equal, sama means to remain unchanging in this world in all circumstances. சமபுத்தி அப்படின்னா என்னது, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மாற்றம் அடையாம ஒரே புத்தியோட இருப்பது, அதுக்குதான் சமபுத்தி. ஒருத்தருக்கு வீட்டில் ஒரு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக் வந்து அவர் அந்த பையனுக்கு பதட்டத்தில் அதே சரி அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து என்ன பண்ணுறது தெரியும் சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறது தெரியல. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்க்குறாரு, இவர் வந்து ஃபோன் எடுத்து பேச முடியல, அவளை அப்பா பார்க்குறதா ஃபோன் எடுத்து பேசுறதா, சுற்றி போகிற தண்ணி கொண்டு வர எதுவும் தெரியல. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணார். ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனாங்க, கால் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க, அப்பா வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தவர் என்னது, அதே பக்கத்து வீட்டார் அவங்க அப்பா அதே போல ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ அவர் என்ன ஆயிட்டாரு, அவர் டென்ஷன் ஆயிடுச்சு, அவர் அந்த பக்கத்துக்கு ஓடுறாரு. இப்போ நம்ம ஆள் போறாரு, இவர் போய் என்ன பண்ண ஃபோன் பண்ணாரு, இவர் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வருது, 2 பேரும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ 2 பேரும் மீட் பண்றாங்க. அது என்ன சார், உங்க வீட்டில் பிரச்சனை வரும்போது நான் கூலா இருக்கேன், எங்க வீட்டில் பிரச்சனை வரும்போது நீங்க கூலா இருக்கீங்க, என்ன ரீசன்? அதான் பற்றுன்னா என்னது, பற்று நீங்க சொல்லிட்டீங்க, ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க, பற்றுன்னா என்னது? அப்பா என்னுடைய தானே, அதாவது தப்பே இல்லையே நினைக்கிறது, என்னுடைய அப்பா நினைக்கிற தப்பா என்ன? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த நாட்டுக்குரிய பாசிட்டிவ் நெகட்டிவ்னா நம்ம இம்பாக்ட் ஆகும். அதுல என்ன அர்த்தம், ரிசல்ட்ஸ் நீங்க பார்க்கணும், ரிசல்ட்ஸ். அந்த பையனுக்கு ஏன் பதட்டம் வருது அப்படின்னா, ஐயோ எங்க அப்பா என்ன ஆக போகுது, அப்பா
ஹார்ட் அட்டாக்ல வர அந்த வலி பற்றி அவருக்கு யோசனை கிடையாது. அவருக்கு எவ்வளவு வலி இருக்குன்னு யோசனை கிடையாது. அவருடைய வலி எதுல இருக்கு, அவருடைய மதம் எதுல இருக்கு, என்ன ஆகுமோ ரிசல்ட்ஸ் தான் அவருக்கு பயம் இருக்கு. இப்ப எங்க அப்பா இறந்துடுவாரோ அப்படின்ற பயம், இறந்துட்டா என்ன ஆகுமோ, ஃபேமிலி எப்படி ரன் பண்றது, பிசினஸ் எப்படி ரன் பண்றது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஊர் மக்களுக்கு நான் எப்படி பதில் சொல்றது, ignorance இல்லையா. அட்டாச்மெண்ட் ignorance வர ஆரம்பிச்சு இல்லையா, என்ன ஆகுமோ தெரியல, இன்டெசிஷன். என்ன ஆகுது நமக்கு, இன்டெசிஷன் வந்தது. ஸோ அட்டாச்மெண்ட் லீட்ஸ் டு ignorance, ignorance லீட்ஸ் டு இன்டெசிஷன். அவ்வளவுதான் விஷயம். ஸோ கிருஷ்ணன் இங்க அதான் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எதை வச்சுக்காது, நீயே அட்டாச்மெண்ட் வச்சுக்காது. ஸோ பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, கூலா வந்து செஞ்சாரு. என்ன காரணம், அவருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. எதுல அட்டாச்மெண்ட் கிடையாது, ரிசல்ட் அட்டாச்மெண்ட் கிடையாது. அவங்க அப்பா போனா என்ன, அவங்க அப்பா இருக்கா என்ன, நான் செய்ய வேண்டிய டியூட்டி என்னது, ஆம்புலன்ஸை கூப்பிடணும், அவ்வளவுதான். காப்பாற்றணும் கிடையாது, நம்மள காப்பாற்ற போறோம், நம்ம காப்பாற்ற போறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம், ஆம்புலன்ஸை கூப்பிட்டு கொண்டு போய் சேர்க்க வைக்க போறோம், அவ்வளவுதான் நம்ம வேலை. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்றோம், மேலே ஏற்றி விடுறோம், அதோட அவர் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்பா அங்கே எங்கே போனாரு, அவருக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, உயிரோட வந்தாரா இல்லையா, லோன் போட்டாங்களா, கவர்மெண்ட் காசு கொடுச்சா, அதெல்லாம் அவருக்கு எதுவும் தேவையில்லை. அவர் வேலையை முடிச்சிட்டாரா, காப்பாற்றப்பட்டாரா, அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. ஸோ இங்கே அவருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது ரிசல்ட்ல. ஆனால் எதில் அட்டாச் பண்ணுறது, டியூட்டியில் மட்டும் அட்டாச் பண்ணுறது. என்ன டியூட்டி, நான் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணணும், இதில் உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கலாம். ஏன்னா அது உன்னுடைய டியூட்டி, உன்னுடைய டியூட்டி உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கலாம். எதில் அட்டாச்மெண்ட் இருக்காது, ரிசல்ட்ல அட்டாச்மெண்ட் வச்சுக்காத. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன. கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்றார். அடுத்தது இன்னொரு ஸ்டெப்பும் போறாரு. மா கர்ம பல ஹே துர்போர். அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா, டேய் நான் தான் அவங்க அப்பாவை காப்பாத்தினேன், காசு கொடுக்குறாரு, அவங்ககிட்ட போய் நிற்கிறது, நான் தான் அவங்க அப்பாவை காப்பாற்றினேன், காசு கொடுது, எனக்கு பங்கு கொடு, உங்கள் அப்பாவை காப்பாற்றினாலும் எனக்கு உங்கள் அப்பா உனக்கு லாபம் தானே, லாபம் எனக்கு பங்கு கொடுத்துட்டு இன்னும் ஒரு மோசமான விஷயம். இதை விட அடுத்த மோசமான விஷயம் தெரியுமா, ஊரெல்லாம் போய் சொல்றது, உங்கள் அப்பா சாவ கடந்தா நான் தான் காப்பாற்றுறேன், உங்கள் அப்பா சாவ கடந்தா நான் தான் காப்பாற்றுறேன் இல்லையா. ஸோ 2-3 விஷயம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்னுடையது, ரெண்டாவது நான் தான் காரணம் இல்லையா இல்லையா, ரெண்டாவது என்ன சொல்றோம், என்ன அவதான் இல்லையா. இந்த 3 விஷயம் இருக்கவே கூடாது. நம்ம இதான் 3 விஷயம் பண்ணிட்டு இந்த உலகத்துல. ஃபர்ஸ்ட் என்னுடைய வியாபாரம், நான் பண்றேன், என்னவா நடந்துச்சு எல்லாமே இல்லையா. அகங்கார, மமகார, பலகார அப்படின்னு சொல்றாங்க. 3 விட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த நபர் பக்கத்து வீட்டு நபர் எப்படி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, வந்தாங்க, தூக்கிட்டு போனாங்க, அவ்வளவுதான். அவர் எப்படி இருக்காரு, எப்படி இருக்காரு, அவர் ரொம்ப டிட்டாச்மெண்டா இருக்காலும் அவர் பீஸ்ஃபுல்லா இருக்காரு. ரிசல்ட் அட்டாச்மெண்ட் கிடையாது, கிரெடிட் நான் செஞ்சேன் அப்படின்ற ஓனர்ஷிப், அதுலயும் அவனுக்கு கிரெடிட்லயும் அவனுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. அதே போல அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்லயும் அவனுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. அவர் பாட்டு ஹாப்பியா இருக்காரு, இந்தா தான் இருக்காரு. அப்ப எப்ப என்னுடையது, நான் தான், எனக்காக தான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு என்ன வரும், அங்க எல்லாமே வரும். அட்டாச்மெண்ட் வரும், இன்டென்ஷன் வரும், இக்னரன்ஸ் வரும். அப்போ நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுவோம், இதெல்லாம் சொல்றாங்க. சுகதுக்கே சபே சுருத்வா லாபா லாபவ் ஜயா ஜயோ அப்படின்னு சொல்றேன். நாட் பீயிங் அட்டாச்ட் டு ஹாப்பினஸ் அண்ட் இட் காஸ் த விக்டரி, and not having dislike of unhappiness and its cause, not attaining a kingdom due to defeat. Being of unchanged heart, engage in fighting. அர்ஜுனா, நீ சண்டை போடு, ஜெயிச்சோம் தோத்தனை பத்தி யோசிக்காத. நீ ஜெயிக்கிறத பத்தி யோசிக்காத, தோக்கிறத பத்தி யோசிக்காத. ஜெயிச்சா என்ன ஆகுமோ, இவங்கெல்லாம் இறந்துருவாங்களோ, தோத்தா என்ன ஆகுமோ, இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவனுக்கு எதை பத்தி கவலை வந்துருச்சு, ரிசல்ட்ஸ் மேல கவலை வந்துருச்சு. பசங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி தான், எக்ஸாம் எழுதி முடிச்சிருவான், ரிசல்ட்ஸ் வரதுக்குள்ள இவங்களுக்கு என்ன ஆயிடும், லப்ல படிக்க ஆரம்பிச்சிடும். ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும், ஆனா என்ன பண்றான், தேவையில்லாம கவலைப்பட்டே இருப்பான். நமக்கு பயமோ கவலை எதனால தெரியுமா வருது, உண்மையில அந்த செயலால கிடையாது, அதை பற்றிய தேவையற்ற எண்ணத்தினால. அதை விடுறான்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அதிகம் யோசிக்காது, அந்த வேலையை அப்படியே முடிச்சிரு. எக்ஸாம் எழுதந்தமா கொஸ்டின் பேப்பர் அப்படியே தூக்கி போட்டு வந்துடும். வந்து என்ன பண்றதுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர் வச்சு உட்காந்து செக் பண்றது,
கரெக்டாக எழுதியிருக்கமா, ஐயோ போச்சு, இதில் மார்க் போச்சு, இதில் மார்க் போச்சு. நான் செக் பண்ணேன் 12th. மற்ற எக்ஸாம்லாம் நல்லா எழுதிட்டேன். 12th லாஸ்ட் எக்ஸாம் மேக்ஸ் எனக்கு கந்தனத்தம் தான் இல்லையா, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி எழுதிடுவேன். மேக்ஸ் வரல. கடைசி நேரத்தில் எனக்கு எதுவும் ஆன்சர் வரல, எனக்கு மயக்கமாக வந்துருச்சு எக்ஸாமில் 12th. ஐயோ போச்சுதான் நினச்சேன். ஏதோ எக்ஸாம் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போய் செக் பண்ணேன். எதுவுமே செக் பண்ணேன், பாஸ் ஆகிடுவோமா, கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணேன். 75 மார்க் எனக்கு தெரிஞ்சது. 200 மார்க் தான் அப்பெல்லாம் எக்ஸாம். இப்போ தான் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. அப்போ 200 மார்க் எக்ஸாம். இப்போ எவ்வளோக்கு 200 தானே, அதுதான் கண்டினியூ பண்ணுறேன். 200க்கு 70 மார்க் எடுத்தால் பாஸ். எனக்கு 75 வந்துச்சு. அப்பா போதும், மேக்ஸ் புக்கி தூக்கி போட்டேன், கொஸ்டின் பேப்பர் தூக்கி போட்டேன். சொன்ன மாதிரி 80 மார்க் தான் வந்தது 12th. மற்ற எல்லாத்துலேயும் 160, 180 அப்படிதான் மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே. மேக்ஸில் மட்டும் கரெக்டாக 80 மார்க்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்து பாஸ் பண்ணிட்டேன்டான்னு சொல்லிட்டு இல்லையா. எனிவே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேவையில்லாமல் திங்க் பண்ணி என்ன பண்ணுறோம், கவலையை அதிகப்படுத்திடுறோம். கிருஷ்ணா தான் சொல்கிறார், அதிகம் யோசிக்காத, சண்டை போடுறாங்க, ஃபஸ்ட்டு இருக்கிற சண்டையை அப்புறம் பேசலாம் சொல்லி சொல்கிறார் இல்லையா. Engage in the fighting only because it's your duty. As a fighter, you will not incur sin in killing them because of your disposition of desiring liberation. நீ எதுக்கு சண்டை போடுற, ரொம்ப முக்கியம். எதுக்கு சண்டை போடுறேன் அப்படின்னா, எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அந்த புத்தி வரக்கூடாது, எனக்கு ராஜ்யம் கிடைக்கும் அந்த புத்தி வரக்கூடாது. அப்போ எதுக்காக சண்டை போடணும், இது என்னுடைய கடமை. அந்த ஆள் காப்பாத்தினார் இல்லை, நான் இவரை காப்பாத்தினேன் அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய ஆள், எனக்கு என்ன பண்ணுவார், காப்பாத்தினா இவரை கிட்ட கடைசியில் ஒரு பெரிய பிளாங்க் செக் கொடுப்பாரு அப்படின்ற புத்தியோட காப்பாற்றக்கூடாது. இல்லை நான் காப்பாற்றலன்னு வச்சுக்கோவேன், பக்கத்திலே இருந்து யாராவது ஏண்டா நீலாம் பக்கத்திலே அந்த காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா அதனாலையும் காப்பாற்றக்கூடாது. அப்போ நம்ம ஒரு கடமையை செய்கிறோம் அப்படின்னா அப்ரைசலுக்காகவும் செய்யக்கூடாது, அதே போல் தண்டனைக்காகவும் செய்யக்கூடாது. பையன் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான். பையன் ஸ்கூலுக்கு போனால் அப்பா என்ன பண்ணார், முதல்ல சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு, போனால் அடுத்த நாள் போக மாட்டேன்னு சொன்னான், நல்லா அடி வெளுத்தாரு, போனான், மறுபடியும் போக மாட்டேங்கிறான். ஸோ எத்தனை நாள் தான் அவனுக்கு சாக்லேட்டும் அடியும் மாற்றி மாற்றி கொடுக்கறது இல்லையா. ரெண்டுக்காகவும் ஸ்கூலுக்கு போகக்கூடாது. அவன் எதுக்காக ஸ்கூலுக்கு போகிறான், ஏன்னா இந்த ஏஜில் எல்லாரும் ஸ்கூலுக்கு தான் போகணும், இது அவனுடைய கடமை, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஏன் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம நல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்சென்டிவ் கிடைக்கும், தப்பு. நம்ம நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா வேலையிலும் தூக்கிடுவாங்க, அந்த பயத்தினாலையும் ஒர்க் பண்ணக்கூடாது, தப்பு. எதுக்காக தெரியுமா ஒர்க் பண்ணணும், நம்மள இந்த கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்களே எதுக்கு தான், ஒர்க் பண்ண தான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அந்த கடமையை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு புத்தியை நம்ம கொண்டு வர முயற்சி பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா இது ரெண்டு தப்பு பண்ணுறோம். ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணா அப்படின்னா அப்ரைசல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறோம், ஒழுங்காக வேலை பண்ணலன்னா அவனை தூக்கிடுவோம் அப்படின்ற பயத்தை கொடுக்குறோம். இந்த ரெண்டு புத்தியோட ஒருத்தர் வேலை பண்ணா அப்படின்னா அந்த வேலை சரியாகவே இருக்காது. அது கிருஷ்ணன் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. உன்னைக்குள்ள கூப்பிட்டு எதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன், கம்பெனிக்கு வேலைக்கு தான் கூப்பிட்றேன், அப்புறம் இங்கே வந்த பின்னாடி எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் வேலை செய்வேன், இல்லை நான் பயத்தோட தான் வேலை செய்வேன், தேவையே இல்லையே, நீ அதுக்குள்ளே வந்தே இருக்க வேண்டாமே, கம்பெனிக்குள்ளே வந்தே இருக்க வேண்டாமே. கம்பெனிக்குள்ளே வந்த அப்படின்னாவே எதை நினச்சி தான் வந்திருக்க, வேலை பண்ணுறது தான் வந்திருக்க, நீ ஒத்துட்டு தான் வந்திருக்க. வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் வேலை செய்வேன், இல்லை எனக்கு பயத்தினால வேலை செய்வேன், இருக்கவே கூடாது. இப்போ கிருஷ்ணனுக்கு தான் சொல்கிறார். இதில் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண முயற்சி பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எஜுகேட் பண்ணணும், பீப்புள் எஜுகேட் பண்ணணும். அவங்க நீங்கள் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி உங்களுக்கு அசட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பெனி என்னுடையது நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம், இது என்னுடைய வேலைடா, எனக்கு பாஸ் சொன்னாரோ இல்லை இது என்னுடைய கடமை நான் செஞ்சு ஆகும், என்ன பண்ணுவோம், செய்ய ஆரம்பிச்சிடும். உயிரை கொடுப்பாங்க, நீங்கள் கொடுக்குறாங்க இல்லையா. நீங்கள் என்ன பண்ணுறாங்க, பீஷ்மரும் துரோணரும் உயிரை கொடுக்குறாங்க. என்ன காரணம், துரியோதனன் மேல் இருக்கக்கூடிய கருணையினாலையா? துரியோதனன் மேல் அவங்ககிட்ட அவ்வளோ பாசம் இருக்கா? கிடையாது. அவனுக்கும் அவன் டியூட்டி தெரியும், பீஷ்மருக்கு அவன் டியூட்டி தெரியும். பீஷ்மரை யாராவது ஒத்து கேட்க முடியுமா சண்டை போட வைக்க? யாரும் ஒத்து கேட்க முடியாது. பீஷ்மர் யாரும் கட்டுப்பட மாட்டார். அப்படிப்பட்ட பீஷ்மர் உயிரே கொடுக்குறாரு, எதுக்காக கொடுக்குறாரு, கடமைன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக. ஸோ நீங்கள் மக்களை எதில் மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னா அப்ரைசல்லையோ இல்லை பனிஷ்மெண்ட்லேயோ மோட்டிவேட் பண்ணக்கூடாது. அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது அவங்களோட டியூட்டியை ஞாபகப்படுத்தி மோட்டிவேட் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் டியூட்டியை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அவன் மனுஷனாக இருக்கணும் இல்லையா. ஸோ அவங்க மனுஷர்களாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு தன்னுடைய டியூட்டினே தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனிதர்களை மனுஷங்களாக கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புரிய மாட்டேங்குது இல்லை எம்ப்ளாயிஸுக்கு, நம்ம இதுக்கு வந்திருக்கிறதே எதுக்காக வந்திருக்கோம், வேலைக்கு தான் வந்திருக்கோம்.
அப்போ நம்முடைய 100% என்ன பண்ணும், எந்த வரைங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அதானே உண்மை. ஒரு மனுஷன் நம்ம எடுக்கிறோம், ஆனால் அவன் எப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க, எடுத்த காரியத்தில் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஏன் எடுத்துக்கணும்? ஒன்று எடுத்துக்க உண்மையா இரு, இல்லைன்னா எடுத்துக்காமே இரு. உள்ள வந்துட்டு எடுத்துக்கிட்ட அப்புறம் உண்மை இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரயோஜனமே கிடையாது. இதுதான் ஆரம்பத்துலேருந்து கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கலாம். ஓகே. One who fights with hankering for material results incurs sin, but one who desires true knowledge destroys infinite sins accumulated from the past. கடமையை ஒரு பலனுக்காக பண்ண அப்படின்னா அது பாபத்தை கொடுக்கும். கடமையை எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம வெறும் கடமைக்காக பண்ண அப்படின்னா அவனுக்கு நிறைய பாபங்கள் அழியும் அப்படின்னு சொல்ற. இதுதான் நிறைய மீனிங் இருக்கு. நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்ன, how does one become inclined to fighting, charity or other actions without desire for results? It is difficult. Correct? இப்ப சண்டை போடுறான்னு சொல்லி சொல்றார் அர்ஜுனன். கிருஷ்ணர் சொல்றார் சண்டை போடுறார், வெற்றியை பார்க்காத தோல்வியை பார்க்காது. அது எப்படி கிருஷ்ணா? வெற்றியை நினைக்காம தோல்வி நினைக்காம எப்படி கிருஷ்ணா சண்டை போடுறது சாத்தியமா? இல்லை நான் ஒருத்தர் தானம் கொடுக்குறேன், யாருக்கா தானம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் பேக் ஆஃப் த மைண்ட்ல, இனி நான் கிட்ட கொடுக்குறேன், இவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு இவன் எனக்கு நல்லா பிஸ்னஸ் கொடுப்பான். அந்த புத்தியோட என்ன பண்ண நம்ம எல்லாருக்குமே கொடுக்க, யாருக்கும் ஃப்ரீயாலாம் கொடுக்கறது கிடையாது. ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தோட ஃபோட்டோ எடுத்து போட்டுறோம் இல்லையா, நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு. ஸோ பின்னாடி பேக் ஆஃப் த மைண்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு ரிசல்ட் மேலே அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக இருக்கு. எப்படி பண்ணுறது அதுதான் கொஸ்டின். ஆன்சருக்கு வருது கொஸ்டின். இது வந்து எப்படின்னா, இது தமிழ் எப்படி தெரியுமா இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கும். அந்த ஆச்சாரம் என்ன பண்ணுவாருன்னா, நம்முடைய கொஸ்டின்ஸ் அவரே இமேஜின் பண்ணிடுவார். அர்ஜுனன் கேட்குற மாதிரி அவரே கொஸ்டின் கேட்பாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்ற மாதிரி அவரே என்ன பண்ணுவாரு, ஆன்சர் சொல்லுவார். இது பார்த்தா பூர்வ பக்ஷம் சொல்லி சொல்லுவாங்க. ஆப்போசிட் பார்ட்டி கேட்குற கொஸ்டின், கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் மாதிரி தான் சொல்றேன். Understand that attachment to the infinite bliss of Atma is the inspiration. Not as attachment to the thing is the inspiration for the fools who throw himself on a cliff. Okay. புரிஞ்சுதா இல்லைன்னு தெரியல, நான் சொல்றேன். இந்த அட்டாச்மெண்ட் இல்லாம கிடையாது, அந்த அட்டாச்மெண்ட் உயர்ந்த விஷயத்து மேல இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம கோல் என்ன வச்சிருக்கோம், இந்த வருஷம் நான் இவ்வளவு சம்பாதிக்க போறேன், இது கோல் கிடையாது. சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன், அதுதான் கோல் இல்லையா. சம்பாதிக்கிறதே உங்க வேலை. பிசினஸ்ல நீங்க சம்பாதிக்க லாபம் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அது உங்களுடைய கோல் கிடையாது, அது உங்களுடைய வேலை, டியூட்டி. கோல் என்ன தெரியுமா, அந்த காசை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அதுதான் உங்களுடைய கோல். இப்ப நீங்க எதுக்காக சம்பாதிக்கிறீங்க, உங்க மனசுல இருக்கு, என்னுடைய கம்பெனியை நான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரணும், எதுக்காக, நிறைய காசு கிடைக்கும், எதுக்காக. அப்ப என்ன பண்ணலாம், ஹாப்பியா பெரிய வீடு கட்டலாம், பெரிய கார் வாங்கலாம் இல்லையா, நிறைய ஊருக்கு என்ன பண்ணலாம், ஃபாரின் கட்டு சுத்தி பார்க்கலாம், என்னோட இமேஜ் பெருசாகும். இதுதான் கோல். அதற்கான வேலை தான் நம்ம என்ன பண்றோம், டார்கெட் செட் பண்றோம் இல்லையா. போன வருஷம் இந்த கம்பெனி இவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கு, அப்ப நான் என்ன பண்றேன், அந்த கம்பெனியோட போட்டி போட முயற்சி பண்றேன் இல்லையா. நான் என்ன பண்றேன், டார்கெட் அந்த கம்பெனி மாதிரி வச்சுட்டேன், அவங்க ஒரு 5 கோடி ரூபாய், அப்ப நான் என்ன பண்றேன், 5 கோடி ரூபாய் செட் பண்ணிட்டேன். இப்ப உங்களுடைய கோல் என்னது, இது கிளியரா பாருங்க. இதுல உங்களுடைய கோல் என்னது, 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதா இல்ல அந்த கம்பெனியோடைய போட்டி போடுறதா? 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது மீன்ஸ் தான். ஆக்சுவலா உங்களுடைய கோல் என்னது, பேக் ஆஃப் த மைண்ட்ல அந்த கம்பெனி என்ன பண்ணும், டிஃபீட் பண்ணும், காம்படேட் பண்ணும். அதுதான் உங்களுடைய அல்டிமேட் கோல். அதற்கு வழி என்ன பண்றீங்க, நீங்க 5 கோடி ரூபாய் டார்கெட் வச்சிருக்கீங்க, என்னால இதை அச்சீவ் பண்ண முடியலையே, அப்ப என்ன பண்ணுவேன், நான் வேற வழியில அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய பிசினஸ் நான் பிரேக் பண்ண முயற்சி பண்ணுவேன், அவனுக்கு போகக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ண முயற்சி பண்ணுவேன். அதான் அப்ப என்னன்னா நமக்குள்ள நம்ம போட்டி போட்டுக்கிறோம் இல்லையா. நம்ம என்ன பண்றோம்,
நான் ஏன் போட்டி போடுறேன்? என்னுடைய திறமையை காட்டுறது. இப்போ தானே நான் பெஸ்டா பண்றேன், ஐ பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு நான் பண்றோம். why you want to become best employee? அந்த கோல் தான் என்னன்னு கேட்கிறேன். சம்பாதிக்கிறோம் இல்லையா? லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, இதுதான் கரெக்ட். இப்ப பௌதிக மக்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் சம்பாதிக்கணும், நான் அனுபவிக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய அல்டிமேட் கோல். கிருஷ்ணர் நிச்சயமா சொல்றாரு, அதே சம்பாதனைய நீ என்ன பண்ண, தர்ம விஷயத்துக்காக செலவு பண்ண. ஸோ உன்னுடைய கோலை மட்டும் என்ன பண்ண அப்படின்னா, ஃபோக்கஸை மட்டும் மாற்றின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? நீங்க 5 கோடி ரூபாய் சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல, அந்த சம்பாதிச்ச காசை நீ எப்படி யூஸ் பண்ண போற அப்படிங்கிற விஷயம் கிருஷ்ணன் நீங்க சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு இன்னும் கோல் என்னன்னு புரியல. நம்ம கோல் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, சம்பாதிக்க நம்ம கோல் நினைச்சிட்டு இருக்கோம். அது நம்ம கோல் கிடையாது. லோவஸ்ட் கோலை காட்டிலும் ஹையஸ்ட் கோலுக்கு போகணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ எம்ப்ளாயி ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணும்போது 2 பேர் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நம்ம என்ன பண்றோம், ஒரு அப்ரைசல் கொடுக்குறோம். வா இந்த வருஷம் நல்லா பண்ணப்பா, ஒரு அப்ரைசல் வாங்கிப்போன்னு சொல்றோம். அவர் வாங்கிட்டார். அவருடைய கோல் அங்கேயே கட் ஆயிடுச்சா? இன்னொருத்தர் என்ன பண்றாரு தெரியுமா, சார் எனக்கு வேணாம் சார், எனக்கு என் வேலை தான் சார் பண்ணேன் நான், இது எது சார் எனக்கு அதிகம் சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இவர் எப்படி பார்ப்பீங்க, இவர் எப்படி பார்ப்பீங்க? நெக்ஸ்ட் யாராவது ஹைட் கொடுக்கணும், நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், மேனேஜர் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா யாரை செலக்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்டா ரெண்டாவதா? ரெண்டாவது. என்ன ரீசன்? ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனால் என்ன பண்றாரு, கடமையை சரியா பண்றாரு. இப்ப இவருக்கு கிடைச்சது ஒரு 3000, இவருக்கு கிடைச்சது மேனேஜர் போஸ்ட். கிருஷ்ணன் இங்க அதான் சொல்றாரு, 3000க்கு ஆசைப்படாதனா மேனேஜர் போஸ்ட்டுக்கு போன்னு சொல்லி சொல்றாரு. ஹையஸ்ட் கோலுக்கு போன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க இந்த உலகத்தை அனுபவிக்க நினைச்சீங்க அப்படின்னா அது லோவஸ்ட் கோல். அந்த உலகத்துக்கு கிருஷ்ணரிடம் போய் சேரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஹையஸ்ட் கோல். ஸோ நம்ம கடமையை நிறுத்த போறது கிடையாது, நம்முடைய ப்ராசஸ் நிறுத்த போறது கிடையாது, நம்முடைய மெக்கானிசம் நிறுத்த போறது கிடையாது. நம்ம எதை சேஞ்ச் பண்ண போறோம்? கோலை மட்டும் ஹையஸ்டா மாற்ற போறோம், அவ்வளவுதான். இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஷார்ட் டேர்ம் கோல் தான் வச்சுட்டு இருந்தோம். எனக்கு இப்ப என்ன கோல், வீடு கட்டுறது ஒரு கோல். அடுத்தது ஒரு நல்ல பெரிய BMW கார் வாங்குறது ஒரு கோல். அதுக்கு அடுத்தது ஒரு 100 crores என்ன சொல்றது, கிளப்புக்குள்ளான என்னுடைய கம்பெனியை மாத்துறது ஒரு கோல் அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? இதெல்லாம் கோல் கிடையாது, இதெல்லாம் மீன்ஸ் டு அட்டைன் சம்திங். டு அட்டைன் வாட்? To make myself happy and to make myself proud and to make myself that I am great. அவ்வளோதான் விஷயம். அப்போ கிருஷ்ணன் சொல்றாரு அப்படின்னா, அந்த விஷயத்தை நீ என்ன பண்ண அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக கன்வெர்ட் பண்ணின. நீ எப்படி இருக்கியோ அதுவே உனக்கு கிரேட்னஸ் தான். ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னாலும், இல்லை ஒருத்தர் சின்ன விவசாயம் எடுத்துக்கோங்களேன், சின்ன விவசாயம் 1 ஏக்கர்ல விவசாயம் பண்றாரு, ஒருத்தர் 100 ஏக்கர் விவசாயம் பண்றாரு, 2 பேருக்கு பேர் என்னன்னா விவசாயம் தான் இல்லையா? ஸோ இது வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்றோம், நான் கீழே இருக்கனே, நான் இப்படியே இருக்கனே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணோம், நம்மளே வந்து வேற விதமாக மோட்டிவேட் பண்ண முயற்சி பண்ணோம். நோ, நான் வந்து பிகம் லெக்டிஸ், அவர்கிட்ட பிகம் லெக்டிஸ் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை கொஞ்சம் மாற்றி சொல்றாரு. நீ மேலே போகணும் முயற்சி பண்ணுறதுக்கு அடியும் கிருஷ்ணரை மேலே கொண்டு போகணும் முயற்சி பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனி பேர் நீங்க வச்சிருக்கீங்க, உங்க பேர் என்ன? கௌதம். கௌதமுடைய பேரை மேலே கொண்டு போறதுக்கு நீ முயற்சி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீ கொஞ்சம் மாற்றி யோசிச்சு முயற்சி பண்ணுங்க. கிருஷ்ணனுடைய பேரை மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றது காட்டிலும் கௌதமுடைய பேரை மேலே கொண்டு வரன்னு சொல்லி சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு கிருஷ்ணர், நீங்க என் பேரை உங்களுடைய கம்பெனில ஜாயின் பண்ணிருங்க. Let me become your owner. You become an instrument and you do the same work. I will help you in growing the company. So அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, we have this thought in our mind. நான் வந்து கிருஷ்ணருக்கு ஹெல்ப் பண்றேன், கிருஷ்ணோட பேரை மேலே கொண்டு போக முயற்சி பண்றேன் அப்படின்ற புத்தியை நான் வேலை செய்யாது. இது கிருஷ்ணனுடைய கம்பெனிடா, அவருக்காக பண்றேன்டா அப்படின்னு மிஸ் பண்ணுவோம்.
இல்லை கண்டினியூ பண்ணும், எனக்காக பண்ணுறேன், எனக்காக பண்ணும் சொல்லிட்டு நம்ம கோல் மேலே அட்டாச்மெண்ட் ஆகிட்டு மேலே போக ரொம்ப கஷ்டம். எனக்காக சமைக்கிறதுக்கும் என்னுடைய ஒரு கலெக்டரான அவருக்காக சமைக்கிறது பெரிய வித்தியாசம் இருக்குது. எனக்காக சமைக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்கிறேன், எல்லாம் கஷ்டப்பட்டு சமைக்கணுமா இல்லையா, நான் சமைக்கிறோம். ஆனால் அது கலெக்டர் ஒருத்தர் வர அவங்க வீட்டுக்கு வர அவருக்காக சமைக்க ஆரம்பிக்கிறோம். அதே சமையல் தான். பட் இப்போ அந்த சமையல் எப்படி பண்ணீங்க நீங்கள்? அக்கறையாக பண்ணுவோம், என்ஜாய்மெண்ட்டோட பண்ணுவோம். வா அவர் சாப்பிட போகிறார், அவருக்காக செய்ய போகிறோம். அவர் சாப்பிட்டு என்ன சொல்லுவார்? வெரி நைஸ் சொல்லி சொல்லுவார். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதை காட்டி இன்னும் சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்டு சந்தோஷம் வேணுமா, இல்லை அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லணுமா? வாட் ஷுட் பி யுவர் கோல்? ரொம்ப ஹார்ட் கொடுத்து பண்ணுவோம் இல்லையா? அதே போல அது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அசோசியேஷன் அதுதான் வாரம் வரணும், கீர்த்தன் கேட்கணும், சேவை பண்ணணும், லெக்சர்ஸ் கேட்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ண வரும்.